பக்கம் பகுதியில் செய்திகளை விரைவாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் கட்டுவது தொடர்பாக நடந்த அவசர ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டார். 10 ஆண்டுகள் அவர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த நிலையில் அந்த நினைவுகளை மறக்காமல் சேர்மன் அறைக்கு சென்று அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கடந்த கால ஞாபகங்களை அசை போட்டார். தனது அனுபவங்களை ஒன்றிய குழு நிர்வாகிகளிடமும் அவர் பகிர்ந்து மகிழ்ந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்த திமுக நிர்வாகியை மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் கைது செய்தனர். தாபா ஹோட்டல் உரிமையாளரான திருமூர்த்தி என்பவர் கர்நாடகாவிலிருந்து மதுபானங்களை வாங்கி விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கைதான திருமூர்த்தியிடமிருந்து 122 கர்நாடக மாநில மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நள்ளிரவில் 12 பேருந்துகளின் கண்ணாடிகளை உடைத்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். செல்போன் டவர்களின் மூலம் நடத்திய ஆய்வில் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் சிக்கியுள்ளனர். இதே பகுதியில் விபத்தில் உயிரிழந்த நண்பனின் ஞாபகம் வரும்போதெல்லாம் சாலைக்கு சென்று மறைந்திருந்து பேருந்துகளை கற்களால் தாக்கியதாக 4 வாக்குமூலம் அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்தது. காரில் இருந்தவரை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள் போலீசார் வரும் வரை காத்திருக்காமல் தாங்களாகவே கிரேனில் வரவழைத்து காரை மீட்டனர். அடுத்த கணமே காரை ஓட்டி வந்த நபர் காரில் வேகமாக கிளம்பி சென்ற நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வளைகாப்பு நிகழ்விற்கு சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்ததால் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் சென்ற 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் படுகாயமடைந்த 5 பேர் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்தில் காயமடைந்தோரின் விவரங்களை போலீசார் சேகரித்த நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேட்டில் உள்ள 800 ஆண்டுகள் பழமையான சுந்தரராஜா பெருமாள் கோவிலில் கோபுரத்தின் உச்சியில் இருந்த இரிடியம் கந்த கலசங்களை 5 பேர் திருட முயற்சித்துள்ளனர். அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டபடி அவர்களை துரத்திய நிலையில் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் 5 பேரையும் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கும் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மனிதனின் மண்டை ஓடு, உருவம், மஞ்சள், அரிசிப்பை உள்ளிட்டவை கண்டறியப்பட்டதால் பில்லி சூனியம் வைக்கப்பட்டதாக பொதுமக்கள் அச்சமடைந்தனர். விசாரணையில் அவை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அப்பொருட்கள் எப்படி வெளியே வந்தன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பேருந்து விபத்துகள் நிகழ்வதன் எதிரொலியாக கடலூர் பேருந்து நிலையத்தில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் மது போதையில் இயக்குகிறார்களா என்பதை பிரீத் அனலைசர் மெஷின் மூலம் சோதனை செய்தனர். மேலும் குடிபோதையில் அதிவேக பேருந்துகளை ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர்.